ஹாய் ஹலோ பேப்ஸ், எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் சேஃபாக ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்ட்டு நம்புகிறேன்டா. இன்றைக்கி நம்ம சேனலில் நியூவாக ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் இமேஜினேஷன் ஒன்லி. என்னுடைய இமேஜினேஷனில் நான் க்ரியேட் பண்ண ஒரு ஸ்டோரி, ஓகேவா? ஸோ இந்த சீரீஸில் அப்படி இருக்காது, பட் ஒரு சில சீன்ஸ் மட்டும் இருக்கும். மற்றபடி இமேஜினேஷனல் ஸ்டோரி தான்டா இது. இது வந்து நிறைய பேர் பார்த்துருக்கலாம். சைனீஸ் ட்ராமா, ட்ராமா லவ் டூன்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ். ஸோ அதில் வந்து நம்ம ஆக்டர்ஸ்க்கு ஃப்ரெண்டாக கேரக்டர்ஸ் வருவாங்க. அதில் ஹவுமைன்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அது மாதிரி அதில் ஒரு ஹேக்கர் இருப்பாங்க. அவங்க நேம் வந்து கேஓ. ஸோ இவங்க 2 பேரும் வந்து ஒரு பீல் கப்புள் மாதிரி அந்த ஸ்ட்ரைட்டு சீரீஸில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ ஆனால் ஃபுல்லாக காமிச்சிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் வந்து ஒரு க்ரஷ் அந்த மாதிரி நார்மலாக காமிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும். அதை வந்து நம்ம ஒரு பிஎல்லாக க்ரியேட் பண்ணோன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஓன் இமேஜினேஷனில் இந்த ஸ்டோரி நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஐ ஹோப் இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நிறையா ஸ்டோரிஸ் இந்த மாதிரி பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கடா. ஸோ இந்த மாதிரி எந்த சீரீஸில் எந்த கப்புள்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு மறக்காமல் சொன்னீங்க அப்படின்னாக்கா நான் அந்த சீரீஸில் உள்ள கப்புள்ஸை வந்து நானே வந்து ஓனாக இமேஜின் பண்ணி ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணுவேன். அது உங்களுக்கு பிடிக்கும். சரி, நம்ம ஸ்டோரிக்குள்ளே வந்து போயிடலாம். இந்த ஸ்டோரி இப்போ எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒரு 2010 அந்த பீரியடில் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கேரக்டரில் வந்து ஹவுமை, அதாவது மிடில் ஒரு பாய் இருக்காங்கள்ல, கேப் போட்டுட்டு, அவங்க பேர் தான் ஹவுமை. ஸோ ஷார்ட்டாக வந்து மையின்னு வச்சுக்கலாம். நம்ம மை வந்து இப்போ வந்து ஹை ஸ்கூல் படிக்கிற ஒரு ஸ்டேஜ், அதாவது +1 +2 அந்த இது படிச்சுட்டு இருக்காரு. +1 சம் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இதில் ஹவுமை அந்த இதில் நான் அவருடைய கேரக்டரை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஹவுமை வந்து இப்போ வந்து +1 படிச்சுட்டு இருக்காரு. அண்டு அவர் வந்து ரொம்ப ஜாலியான ஒரு டைப்பு, ரொம்ப அதிகமாக மற்றவங்கள சிரிக்க வச்சு பார்க்குற ஒரு டைப்பு, ரொம்ப ஹாப்பியான ஒரு பர்சன். அண்டு ரொம்ப சுட்டியாக இருப்பார், நாட்டியாக இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன். அதே சமயம் வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டான பர்சனும் கூட அவர். ஒரு விஷயத்த சட்டுன்னு புரிஞ்சுக்குவாங்க, தெரியுமா? ஒருத்தர் வந்து சொன்ன உடனே புரிஞ்சுக்கிற கேரக்டர் தான் மையோடைய கேரக்டர். நம்ம தான் எவ்வளோ விழுந்து நம்ம பண்டையில் கண்டிப்பாக அந்த படிப்பு ஏறாது. ஆனால் நம்ம மைக்கு வந்து அப்படி கிடையாது. அவர் ஒரு விஷயத்த வந்து அவங்களோட டீச்சர்ஸ் சொல்லும் போது அவர் வந்து ஈஸியாக வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுற ஒரு பர்சன். ஸோ நல்லா படிக்கிற பர்சன் தான். ஈஸியாக அவர் எல்லாத்தையும் வந்து புரிஞ்சுக்குவார். ஸோ அந்த +1 ஸ்டேஜ்லலாம் வந்து அந்த க்ரஷ்ஷு, லவ் அப்படிங்கிறது வந்து இயற்கையாக ஒரு விஷயம் தானே. ஸோ அது மாதிரி அங்கே வந்து ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு இருந்திருப்பாங்க ஹுமைக்கு. ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஒரு டேட்டிங் லைஃப்குள்ளே போகும்போது இவருக்குமே டேட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை வரும். அந்த டேட்டிங் எல்லாத்தையும் அவங்க எப்படி வந்து இது பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க டேட்டிங் எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா எல்லாமே ஒரு கேம் மூலியமாக தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ ஹவுமைக்கு வந்து அப்போ தான் அந்த கேம்குள்ளே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. அதாவது நமக்கு வந்து ஒரு பார்ட்னர் வேணும் அப்படிங்கிறதுனால அந்த கேம்குள்ளே போகலாம் அப்படிங்கிறது இப்போ வந்து அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. ஹவுமை வந்து இப்போ நேட்டிவ் பிளேஸில் இருக்கார். அவரோட வீட்டில் தான் அவர் இருக்கார். அவங்க அம்மா அப்பா கூட இருக்காங்க. ஸோ அந்த வீட்டில் வந்து அவருக்குன்னு தனியாக செட் ஆஃப் கம்ப்யூட்டர் இருக்குது. இப்போ அந்த கம்ப்யூட்டரில் வந்து அந்த கம்ப்யூட்டர் குரூப் தான். இப்போ அந்த கம்ப்யூட்டரில் வந்து அவர் வந்து ஒரு இப்போ ட்ரெண்டிங்கில் என்ன கேம் இருக்குது, ஸோ அந்த கேமை வந்து அவர் இன்ஸ்டால் பண்ணுறாரு. அதான் வந்து பிளான்டசி பிளானட் அப்படிங்கிற ஒரு கேமை வந்து இன்ஸ்டால் பண்ணுறாரு. பொதுவாகவே அந்த பீரியடில் வந்து படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமா இருக்கும். அது வந்து கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் 2 பேருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமாக இருந்துச்சு. ஸோ அந்த படிப்பு விஷயத்தில் வந்து பொண்ணுங்க ரொம்ப இன்வால்வ் ஆகி படிச்சுட்டு தான் இருப்பாங்க. இந்த கேமிங் விஷயத்தில் பசங்க தான் அதிகமாக கேம் விளையாடுவாங்க. இப்போ பிளான்டசி பிளானட் கேம்லேயும் வந்து எல்லாமே பசங்களாக தான் மோஸ்ட்லி இருப்பாங்க. அதில் பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த கேமுக்குள்ள நம்ம ஹுமை போகிறாரு. அந்த கேமில் அவர் எல்லாருமே வந்து பசங்க தான் இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து அவருக்கு தெரியாது. ஸோ பொண்ணுங்களாக இருப்பாங்க, நம்ம கரெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அதுக்குள்ளே போகிறாரு. அவர் வந்து ஒரு நேமை வந்து வச்சுட்டு வைக்கிறாரு. சங்கா அந்த மூன் அப்படிங்கிற மாதிரி ஒரு யூசர் நேம் வந்து க்ரியேட் பண்ணுறாரு. ஸோ அவர் க்ரியேட் பண்ணுறது ஒரு கேர்லிஷாக தான் வந்து க்ரியேட் பண்ணுறாரு. ஆனால் ப்ரொஃபைல் ஃபோட்டோ ஒரு மாதிரி கேர்லிஷ் ஃபோட்டோ தான் இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து க்ரியேட்டே பண்ணுறாரு. ஸோ க்ரியேட் பண்ணுறாரு அண்ட் விளையாடுறாரு. ஸோ பசங்க நிறைய பேர் இருக்காங்க, அது ஒரு புரியுது. ஆனால் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு மோட்டிவேஷன் வந்து நமக்கு ஒரு பார்ட்னர் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி க்ரியேட் பண்ணியிருப்பார். ஆனால் அந்த கேம் விளையாட ஒரு கேமுக்குள்ளே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து அப்படியே வந்து மனசு ஓடுது. அது கேம் விளையாடுறாரு, நிறைய பர்சன் கூட பேசுகிறாரு, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. ஸோ கேம் அதில் விளையாடுறதுனால ஒரு பார்ட்னர் தேடணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் ஃபுல்லாக மறந்துடுறாரு. ஸோ அப்படியே டேஸ் போகுது. இப்போ +2 வந்து என்ட்ரி ஆகுறாரு. ஸோ +2 போகிறாரு. அதுக்கே அந்த கேம் வந்து கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கார்.
ஸோ அந்த கேம் கண்டினியூ பண்ணியிருக்கும்போது அப்போது வந்து அந்த கேமுக்குள்ளே நியூவாக ஒரு கேரக்டர் என்ட்ரி ஆகுது. ப்ளக்கர் ஆஃப் ஸ்டார் நினைக்கிறேன். ப்ளக்கர் ஆஃப் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு ஐடி வந்து என்டர் ஆகுது. அந்த ஐடியை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு நம்ம பையன் வந்து அது ஒரு பொண்ணு க்ரியேட் பண்ணியிருக்காங்க போல, புதுசாக ஒரு பொண்ணு வந்திருக்குன்னு சொல்லிட்டு இவர் தான் ஃபஸ்ட்டு வந்து அப்ரோச் பண்ணுறாரு. இவர் வந்து ஒரு பையன் மாதிரி பேசல, இவர் நார்மலாக வந்து அந்த பர்சன் வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. ஹாய், என்னுடைய பேர் வந்து மூன், உன் பேர் என்ன அப்படி கேட்கும். அந்த பர்சனை வந்து ஸ்டாரு அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரோ ரியல் நேம் சொல்ல மாட்டாங்க. ஸோ ஸ்டார் அப்படின்னு இன்ட்ரோ கொடுத்துக்கிறாங்க. ஸோ வந்து ஆப்போசிட்டில் உள்ள பர்சன் ஸ்டார் அப்படிங்கிறவங்க வந்து மூணு வந்து ஒரு பொண்ணு நினச்சிக்கிறாங்க, மூணு வந்து ஸ்டார் ஒரு பொண்ணு நினச்சிக்குது. ஸோ இப்படி தான் அவங்க கான்வர்சேஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சமாக ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நார்மலாக போகுது. கேமிங் பற்றி பேசுகிறாங்க, படிப்பு பற்றி பேசுகிறாங்க. அதில் அந்த கேமிங்லேயே வந்து அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகுது. நம்ம முன் பையன் வந்து வந்து நம்ம மெய் பையன் வந்து அதிகமாக ஃப்ளர்ட் பண்ணுவோம். நான் சொன்னது ஸ்டார்டிங்கில் ரொம்ப நாட்டி பையன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஃப்ளர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ ஆப்போசிட்டில் இருக்க அந்த பர்சனுமே வந்து நார்மலாக அப்படியே அந்த ஃப்ளர்ட்டிங்க்கு ஏற்ற மாதிரி அவருமே வந்து ஃப்ளர்ட் பண்ணிட்டு தான் இருக்கார். ஸோ இப்படி தான் இவங்களுடைய டேஸஸ்லாம் வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறாங்க. பர்சனல் விஷயம்னு கிடையாது, பட் ரொம்ப டீப்பாக பர்சனல் விஷயம் இல்லாமல் நார்மலான விஷயத்த வந்து, அதாவது நீங்கள் என்ன படிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுறாங்க. நம்ம மையமே வந்து நான் இப்போ தான் வந்து ஹை ஸ்கூல் வந்து முடிக்க போகிறேன், நெக்ஸ்ட் இயர் தான் வந்து காலேஜ் போகிறேன் அப்படின்னு பேசுகிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆப்போசிட் பர்சன் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் டேஸஸ்லாம் போகுது. நார்மலாக பேசிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு நாள் வந்து ஃப்ளட்டியாக பேசுவாங்க. ரொம்ப டீப் எக்ஸ்ட்ரீம் கிடையாது, பட் ஃப்ளட்டியாக பேசுவாங்க. கொஞ்சம் டேஸஸ்லாம் போக போக வந்து நம்ம அந்த ஆப்போசிட்டில் பேசுகிறது பையனா பொண்ணுங்கிறத ஒரு சில ஐடென்டிஃபை வச்சு கண்டுபிடிப்போம்ல. ஸோ அந்த மாதிரி இந்த மை பையன் வந்து சும்மா இல்லாமல் இடையில அந்த கேமிங்கில் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும் தெரியுமா. ஸோ சேட்டிங் மட்டும் இல்லாமல் வாய்ஸுமே வந்து கொடுக்கலாம். அதுக்கு இடையில வந்து வாய்ஸ் கொடுக்கவும் அது வந்து ஒரு பையன் அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்டாருக்கு வந்து தெரிஞ்சிச்சு. பட் அவன் பேசுகிற அந்த அந்த ஃபன்னியான டால்க் இது எல்லாமே வந்து நம்ம ஸ்டாருக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஸோ அவன் கண்டினியூ பண்ணி பேசிட்டு தான் இருக்கான். ஸோ இப்படியே அந்த டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. இந்த 12th வந்து நம்ம மெய் வந்து முடிக்கிறாங்க. அப்போ வந்து நான் ஹை ஸ்கூலே முடிச்சிட்டேன். ஸோ உன்னுடைய வாய்ஸ் கேட்கணும் போல் இருக்குது, எனக்காக வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்ப முடியுமான்னு கேட்க, சரின்னு சொல்லிட்டு எப்படி இருந்தாலும் அவன் வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்புனதுக்கப்புறம் பேச மாட்டான். ஸோ எவ்வளோ நாள் நம்ம மறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்மே வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் வந்து போடுறாங்க. பார்த்தா பையன், நீ என்ன பையனா, என்னை சீட் பண்ணாத, போய் சொல்லாத, இது ரோபோட் தானே அப்படி இப்படி சொல்லிட்டு பேச. ஸோ அந்த டைமில் நான் ஏஐ அவ்வளோவா கிடையாதுல்ல, அது வந்து ரியல் தான், இல்லை இதை தான் ரியல், நான் பையன்தான், அந்த மாதிரி நீ பையனும் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேச. அவ்வளோதான். இதுக்கப்புறம் போய் பேசுவோன்னா அவ்வளோதான். அந்த கேம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓடிட்டாங்க. இந்த சைடு வந்து நம்ம ஸ்டாருக்கு வந்து தெரியும், எப்படி இருந்தாலும் நம்ம ஐடென்டிஃபை சொன்ன உடனே அவன் பேச மாட்டான் அப்படிங்கிறது. ஸோ அது மாதிரி தான். ஸோ இருந்தாலும் இங்கே ஸ்டார் வெயிட் பண்ணுறாங்க, ஏதாச்சும் ஒரு இதில் வரமாட்டாங்களா, பேச மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி. பட் நம்ம மெய் வந்து பேசவே இல்லை. ஃபியூ வேர்ட்ஸ் கூட எதுவுமே அதுக்கப்புறம் அப்படி இருக்க நம்ம ஃப்ரெண்டாக வச்சும் நம்ம பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கம்யூனிகேட்டும் கிடையாது. அவன் சுத்தமாக பேசவே கிடையாது மெய். ஸோ வந்து அப்படியே தான் வந்து அவங்களுடைய டேஸ் எல்லாம் வந்து போகுது. ஸோ இங்கே வந்து நான் +2 முடிச்சிட்டேன், நெக்ஸ்ட் வந்து ஹை ஸ்கூல் தான் போட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி மை வந்து சொல்லியிருப்பாங்கள்ல. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்டார் என்ன பண்ணுறாங்க, அவர் வந்து பெரிய ஹேக்கர். ஸோ வந்து ஹேக் பண்ணுறாங்க. மையுடைய ஐடியை எடுத்து அதை எப்படி ஹேக் பண்ணி இப்போ வந்து கரண்ட்டாக அவன் என்ன நம்பர் வச்சுருக்கான் அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த நம்பர் வச்சு இப்போ வந்து சைனாவில் எந்த இடத்துல மை இருக்கான் அப்படிங்கிறத அக்யூரேட்டாக நம்ம ஸ்டார் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ மை இருக்கிற இடத்துக்கும் போகிறாங்க. ஸோ அங்கே கரெக்டாக மை வந்து அட்மிஷன் போடுறதுக்காக அவனுடைய காலேஜுக்கு வந்து போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல மெய்யை வந்து தூரமாக நின்று அந்த ஸ்டார் பைப்பில் வாட்ச் பண்ணுது. ஸோ இப்போ தான் அவருக்கு தெரியுது, ஓகே இவன் இப்படி தான் இருப்பான் போல் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ அவன் பேசும்போதே ஃப்ளாட் ஆகிட்டாங்க நம்ம ஸ்டாரு. ஸோ அது மாதிரி மையை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஆஸ் யூஷுவல் அவர் வந்து விழுந்துட்டாருன்னு சொல்ல முடியும். ஏன்னா அவனுடைய க்யூட் ஆக்டிவிட்டீஸ், ஏன்னா மை வந்து சும்மா இல்லாமல் போகிற எல்லாருக்கிட்டையும் ஃபன்னியாக பேசிக்கிட்டு, ஸோ அந்த மாதிரி தான் வந்து மை போகிறதால அவனுடைய வே ஆஃப் டாக்கு, மற்றவங்கள்ட்ட அவன் எப்படி ஜெல் ஆகுறான் அந்த இது, ஸோ அது எல்லாமே வந்து நம்ம ஸ்டாரை வந்து அட்ராக்ட் பண்ணிடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ இப்படி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மையை நம்ம கேவை வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ அப்படியே தான்
டீசர்ஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. தூரமாக நின்று மட்டும்தான் நம்ம கேஓ மெய்யை வந்து பார்ப்பாங்க. கிட்டக்க போய் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஏதாச்சும் போய் அது வந்து மெய்க்கு பிடிக்காம போயிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நம்ம மெய்கிட்ட வந்து கேஓ வந்து பேசவே மாட்டாங்க. ஸோ அப்படியே தான் அவங்களுடைய நாட்கள்லாம் உருண்டு ஓடுது. ஸோ இடையில எதிர்ச்சியாக பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. பட் மெய் பெருசாக கண்டுக்க மாட்டார். கேஓ தான் வந்து ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. கேஓவுக்கு நாளுக்கு நாள் எவ்வளோ பேர் கேஓ கிட்ட வந்து, ஏன்னா அவர் ஹேண்ட்ஸம், ஸோ எவ்வளோ பேர் கேஓ கிட்ட வந்து அப்ரோச் பண்ணாலும் அவருடைய ஃபேஸில் ஃபர்ஸ்ட் வர்றது, மைண்டில் வர்றது மையுடைய ஃபேஸ் மட்டும்தான். மையை தாண்டி வேறு எதையுமே கேஓவால் யோசிக்கவே முடியல. அவ்வளோ அடிக்ட் ஆகிட்டாரு. அவங்க மைக்கு வந்து அடிக்ட் ஆகிட்டாங்க. ஸோ டேஸஸ் போகுது. ஸோ காலேஜ் வந்து ஒரு முடிக்கிறாங்க. ஒரு ஃபைனல் இயர் ஸ்டேஜ் கிட்ட வந்துடுச்சு. ஸோ நியூவாக நம்ம ஷவ்னா யூக்யூ அவங்க கூட வந்து ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுற டைம் தானே. ஸோ அப்போ தானே நம்ம ஷாவ்னாய் வந்து விவியை வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ ஏன் வந்து இந்த காலேஜ் தான், ஸோ வந்து இந்த கேன்டீனுக்கு அவன் வரப்போகிறான். ஏன்னா தான் ஐடி ஹேக் பண்ணிட்டாங்கல்ல. ஸோ அவனுக்கு வந்து இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க, ஷாவ்னாயும் மெய் இவங்களாம் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து கேவுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து இந்த இதுக்கு வந்து போகிறாங்க, கேன்டீனுக்கு போகிறாங்க அப்படிங்கிற விஷயமும் நம்ம கேவுக்கு வந்து தெரியும். ஸோ வந்து ஒன் டே எப்படியே கெஞ்சி கூத்தாடி ஒரு நாள் வந்து அந்த கேன்டீனுக்கு வந்து சர்வெண்ட்டாக நம்ம கேவோ வந்திருப்பாங்க. அவன் தான் அடித்து பிடிச்சி எப்படியாச்சும் அந்த இதுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த காலேஜில் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு எப்படியோ வந்து அந்த கேன்டீனுக்குமே வந்திருப்பாங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம வேவேவும் ஷவுனாய் ரெண்டு பேருமே ஒரே டிஷ்ஷு கேட்க கொஞ்சம் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேவோ சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து அப்போ தான் வந்து நம்ம ஷாவ்னாயும் வேவேவும் அமைதியாக இருந்திருப்பாங்க. நான் வேறு எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஷ் நேம் ரெண்டு பேரும் சொல்லவும், அப்போ தான் நம்ம மெய் பைய குறுக்க வந்து இது எல்லாத்தையும் எனக்கு கொடுங்க, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கேவுக்கு தெரியும் மைக்கு வந்து ஃபுட்டுன்னா இவ்வளோ பிடிக்கும், சாப்பாடுனா இவ்வளோ பிடிக்கும். ஆக்சுவலி மை வந்து ஒரு ஃபுட்டுன்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன். ஸோ அதனாலே வந்து நம்ம கேவ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஃபுட் ரிலேட்டடாக வந்து படிச்சிருக்காங்க மீன்ஸ் ஃபுட்டை வந்து கற்றுருக்காங்க, படிச்சிருக்க மாட்டாங்க. அவன் வந்து சமைக்கிறத பற்றி கற்றுந்துருப்பான். ஏன்னா பயங்கர ஃபுட்டி. நம்ம இந்த இடையில ஒரு 2-3 இயர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்கல்ல கேவோ மெய்யை. ஸோ அந்த இடப்பட்ட டேஸில் நிறைய டிஷ்ஷஸை வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க நம்ம மெய். ஸோ அதில் வந்து நம்ம கேக்கு வந்து புரிஞ்சிருக்கோம், இவன் பயங்கரமான ஃபுட்டி. ஸோ சாப்பாடுனா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். அதனாலே வந்து குக்கிங் கற்றுந்துருப்பாங்க. நிறைய ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க மைக்கு நம்ம நல்லா சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அப்படி நிறைய இடத்துல ஒர்க் பண்ணும்போது தான் ஓகே, ஏன்னா இவங்க ஆல்ரெடி ஒரு 3 இயர்ஸாக வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கிறதால ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இந்த காலேஜுக்கு நான் கேன்டீனுக்கு வரேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி அந்த கேன்டீனுக்குமே வந்து நம்ம பையன் வந்து போயிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அன்றைக்கி வந்து நம்ம மெய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பாங்க. ஓகேவா? இப்போ மெய் வந்து இது எல்லாத்தையும், இந்த சிக்கன் எல்லாத்தையும் எனக்கு கொடுங்க, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்ல கொஞ்சம் கூட நம்ம கேவோ யோசிக்கவே இல்லை. எல்லாத்தையும் அள்ளி நம்ம மைக் கொடுத்துருவாங்க. யார் என்ன சொன்னால் என்ன, என் மைக் கேட்குறான், என் மைக்கு மிஞ்சினது தான்ப்பா மற்றவங்களுக்குலாம் அப்படிங்கிற மாதிரி மைக் வந்து கேவோ எல்லா மீட்டையுமே வந்து அள்ளி வச்சுருவாங்க. மைக் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஆனால் போகும்போது பைப்பில் தேங்க்ஸ் பிரதர் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கூட நம்ம கேவோ கேர் பண்ணிக்கல. அவன் லைட்டாக ஒரு ஸ்மைலோடவே அவங்க போகிறத வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளோ தூரமாக உட்காந்துட்டு மெய் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்காங்க. கேன்டீனில் எப்போவுமே ஒரு லேடி தானே இருப்பாங்க, இவன் யார் புதுசாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி மெய் வந்து அந்த கேவோவை பார்த்து பேசிகிட்டு இருப்பார். பட் மற்றவங்க எல்லாருமே வந்து நார்மலாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம பையன் யூ தான் நினைக்கிறேன், யூ என்ன பண்ணியிருப்பார், எனக்கு ஏன்டா ஒரு துண்டு மீட் கூட கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பார். அப்போ நம்ம மெய் வந்து அதுக்கெலாம் ஒரு இது வேணும்டா, நான் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கேன்ல, ஸோ அதனால தான் எனக்கு எல்லாமே கிடச்சிருக்கு, இது இலக்கு அப்படிங்கிற மாதிரி பேச, அப்போது இவங்க சொல்லுவாங்க, டைப்பர் போடுற வயசில் இருந்துக்கிட்டு இலக்கை பற்றி நீ பேசுகிறியாடா அப்படிங்கிற மாதிரி அவங்க க்யூட்டாக வந்து ஃபைட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதை நம்ம கேவோ தூரமாக நின்று பார்த்து லிட்ரலி நம்ம மையை பார்த்து பையன் ரசிச்சுட்டு இருக்கானே சொல்லலாம். ஸோ இப்படி தான் அந்த சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து இன்ச் பை இன்ச்சாக நம்ம கேவோ
அப்படியே வாட்ச் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் இங்கே முடிச்சுக்கலாம். செகண்ட் பார்ட் நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். ஓகே பேப்ஸ், லவ் யூ ஆல், பாய்.